ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க அப்படின்ற மாதிரி திமுக ஆட்சியில அண்ணா பல்கலைக்கழக இஷ்யூ வரும்போது டிவிகேல இருந்த வைஷ்ணவி அவர்கள் இந்த பிரச்சனையை கையில எடுத்து கைதுலாம் ஆனாங்க. நானும் காலேஜ் படிச்சிருக்கேன் தான். இப்படி ஒரு காலேஜ்க்குள்ளே இந்த மாதிரி அசிங்கம் எல்லாம் நடக்குது. என்னது இது? அந்த டைம்ல பயங்கர வீரமா பெண்மை இந்த டிஎம்கே சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேட்டி எல்லாம் கொடுத்தாங்க. இது எதுக்காக அப்படின்னா வெறும் பப்ளிசிட்டிக்காக மட்டும்தாங்க. உண்மையிலே ஒரு மக்கள் பணிக்காகவோ இல்ல பெண்மைக்காகவோ பேச கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா இப்போ அரக்கோணம் இஷ்யூ பத்தி வைஷ்ணவி அவர்கள் பேசவே இல்லை. இந்த அரக்கோணம் இஷ்யூ நடக்கிறதுக்கு முக்கிய காரணமே வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுக நிர்வாகி தான் அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 பெண்கள் 20 வயசு பெண்களை வந்து இவங்க பாலியல் தொல்லை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இஷ்யூவை பத்தி பேசாத வைஷ்ணவி அவர்கள் அதே கட்சி கூட போய் சேர்ந்திருக்கிறது நிஜமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்குங்க. அப்போ அதே ஆட்சியில வந்து இதுக்கு முன்னாடி ஒரு இஷ்யூ நடக்குது. அந்த இஷ்யூவை பத்தி பெருசா பேசுறாங்க. பயங்கர பேட்டி, கிட்டத்தட்ட 10-15 பேட்டி கொடுக்குறாங்க. இந்த டிஎம்கேக்கு எதிராக பேசுறாங்க, பெண்மைக்கு சாதகமா பேசுறாங்க, எல்லாம் ஓகேங்க. அதே ஆட்சியில அரக்கோணம் இஷ்யூ நடக்குது, அதை பத்தி எதுவுமே பேசல. ஆனா அந்த நிர்வாகி, ஒரு கட்சியை சார்ந்த நிர்வாகி தான் இந்த பிரச்சனையை பண்றான். அதே கட்சியில போய் இவங்க மீண்டும் சேர்ந்திருக்கிறது பாத்தீங்கன்னா தெளிவா தெரியுது. இவங்க மக்கள் நலப்பணிக்காகவோ இல்ல மக்களுக்காகவோ இல்ல பெண்களுக்காகவோ பெண்மை பேசுறதுக்காகவோ இவங்க அரசியல் பண்ண கிடையாது. இவங்க வளர்றதுக்காக மட்டுமே தான் அரசியல் பண்றாங்க அப்படின்றது இதுல திட்டவட்டமா தெரிகிறது.